பாவை நோன்பு என்பது தொன்று தொட்டு தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் ஒன்று. இது மார்கழி மாதத்தில் பெண்களால் மேற்கொள்ளப்படுவது. அந்நோன்பை மேற்கொள்ளுவதால் நாடு வளம் பெறும், பெண்கள் தக்க கணவனை அடைவர் என்று கருதப்பட்டது. மார்கழி மாதத்தில் பெண்கள் வைகரையில் நீர்நிலைக்கு சென்று நீராடி மணலால் பாவை ஒன்றை செய்து அதை வழிபடுவர். ஆண்டாளின் திருப்பாவை பாடல் 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கோடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மினி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். பாடலின் விளக்கம். செல்வம் நிறைந்த திருவாய்ப்பாடியில் பொருட்செல்வத்தையும் அருட்செல்வத்தையும் இளமையும் உடைய பெண்களே, நல்ல அணிகலனை அணிந்துள்ளவர்களே, மாதங்களில் சிறந்த மார்கழி மாதத்தில் முழுமதி நிறைந்த நல்ல நாள் பொருந்தியுள்ளது. கூர்மையான வேலை உடையவனும் கொடிய செயலை கொண்டவனுமான நந்தகோபனின் மகன், அழகு நிறைந்த கண்களை உடைய யசோதையின் இளம் சிங்கம் போன்றவன், கரிய மேகம் போன்ற மேனி உடையவன், சிவந்த கண்ணை உடையவன், ஒளி பொருந்திய சந்திரன் போன்ற முகம் உடையவன். இத்தகைய இயல்புடைய நாராயணனே நமக்கு அருள் செய்வான். ஆதலால் இந்த உலகத்தவர் பாராட்டுமாறு இப்பாவை நோன்பை மேற்கொண்டு நீராடுவதில் விருப்பமுடையவரே வருவீராக. திருவெம்பாவை பாடல் 1. ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் விதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோரெம்பாவாய் ஈதே என் தோழி பரிசேலோரெம்பாவாய். பாடலின் விளக்கம். முதலும் முடிவும் இல்லாதவன், அருள் ஜோதியாக விளங்கும் அவனை நாங்கள் பாடுகிறோம். அதை கேட்டும் நீ தூங்குகின்றாயே, உன் செவி என்ன நான் சொல்வதை கேட்காத செவியோ? மிக பெரிய இறைவனான சிவனின் சிலம்பு அணிந்த திருவடிகளை நாங்கள் வாழ்த்திய ஓசை தெருவிலிருந்து உனக்கு கேட்கவில்லையோ? உடம்பை மறந்து மலர் நிறைந்த படுக்கையின் மேல் கிடந்து மூர்ச்சையடைந்து விட்டவள் போல கிடக்கின்றாயே. உன்னுடைய தோழியாகிய எங்களின் பாடல்கள் உங்களுக்கு கேட்கவில்லையோ? என் கண்ணின் பார்வையை போன்றவளே, நாங்கள் சொல்வதை ஆராய்ந்து பார்ப்பாயாக. திருச்சிற்றம்பலம்.